பார்த்தீங்கல்ல கூட்டத்தை, பார்த்தீங்கல்ல கூட்டத்தை. 87 நடந்த கூட்டம், 87 நடந்த போராட்டத்தை விட பன்மடங்கு மிகப்பெரிய கூட்டமா இருக்கு. பார்த்தீங்கல்ல இந்த கூட்டத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல? பார்க்கணுமா? பார்க்கணுமா? பாருங்க. சாதாரண கூட்டம் இல்லை இது. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இயக்கங்கள் எல்லாம் சங்க கூட்டம் நடத்தும். தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இயக்கங்கள்லாம் உரிமை போருன்னு ஒரு நாடகம் நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இயக்கங்கள் எல்லாம் நாங்கள் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவெல்லாம் போராட்டம் அல்ல. இதெல்லாம் வந்து பேரளவில் செய்யற போராட்டம். அது இது உண்மையாகவே உணர்வால் ஒன்றுபட்ட கூட்டம். இது உண்மையிலேயே உணர்வால் ஒன்றுபட்ட கூட்டம் நடத்துகின்ற போராட்டம். இந்த கூட்டத்திற்கு முன்னாடி எந்த அரசா இருந்தாலும் கீழே தான் போய் வேணும். என்மையான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம் மட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, நாங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். மு.க. ஸ்டாலினுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்திய வன்னியர்கள். வன்னியர்களை பகச்சிக்காதீங்க, வன்னியர்களை பகச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் பிரச்சனை நம்மளுக்கு தானே பலமுறை மு.க. ஸ்டாலின் சொல்லியும் கூட ஒரு வன்னியர் கலசம், அது அவர்களுடைய அடையாளம். அது இன்றோ நேற்றோ வைக்கப்பட்ட கலசம் அல்ல. 1989 மருத்துவர் ஐயா அவர்கள் கரங்களால் நிறுவப்பட்ட ஒரு வன்னியர் கலசம். தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்களை ஆக்கிரமிச்சு எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, இப்போ கருணாநிதிக்கு எல்லா இடத்துலையும் கருணாநிதி சிலை, அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் பட்டா போட்டு வச்சுருக்கிறீங்களா? கருணாநிதி சிலையை கொண்டு போய் வச்சுக்கிறீங்களா? அந்த இடமெல்லாம் திமுக காரந்து பட்டா போட்ட இடமா? ஜெயலலிதாவுக்கு சிலை வச்சுக்கிற இடமெல்லாம் அதிமுக காரந்து பட்டா போட்ட இடமா? எம்ஜிஆர் சிலை, பெரியார் சிலை வச்சுக்கிறீங்களா? அது எல்லாம் நீங்க திமுக காரன் அதிமுக காரனுக்கும் சொந்தமான இடமா? அது வந்தவனுக்கெல்லாம் உரிமை ஆகி போச்சு எங்க மண்ணு. ஆனா எங்களுக்கு உரிமை இல்லை. நாங்க நிக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ எங்களுக்கு உரிமை இல்லை. என்னடா அநியாயம்! இவ்வளவு நாட்களுக்கு என்ன இந்த அராஜகத்தை பண்ணுவீங்க? எவ்வளவு நாட்களுக்கு உங்ககிட்ட இந்த அதிகாரம் இருக்கும்? எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து தரைமட்டமாகி போனது வரலாற்றில் பார்க்கிறோம். நீங்க எந்த மூளை? இந்த திமுகவின் சாம்ராஜ்யத்தின் கடைசி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான், எழுதி வச்சுக்கீங்க. வன்னியர்கள் உறங்கி கிடந்த வன்னியர்களை விழிக்க செய்து விட்டீர்கள். உறங்கி கிடந்த வன்னியர்களை விழிக்க செய்து விட்டீர்கள். 1987க்கு பிறகு நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய எழுச்சி என்பது அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாது. 2 ஆண்டுகளாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீங்கள் செய்த அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வன்னியர்களுக்கு எதிராக நாயுடுமங்கலம் கூட்டுரோட்டில் வைக்கப்பட்ட அந்த வன்னியர் கலசம் 35 ஆண்டு காலமாக இருக்கிறது. சாலை விரிவாக்க பணி முடிந்தவுடன் மீண்டும் அந்த இடத்துல நாங்கள் கலசத்தை நாங்களே நிறுவி கொடுக்கிறோம்னு மாவட்ட நிர்வாகம் சொன்னது, காவல்துறை சொன்னது. 2 ஆண்டுகள் முடிந்தும் கூட ஏன் செய்யல? நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் சரியாக நின்று செயல்பட்டா நேற்று திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலத்தில் நடந்ததுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஒற்றுமையா நில்லுங்க. ஒரு கை ஓசை ஒருபோதும் ஒளிபெறாது. எல்லோரும் சேர்ந்து கூடி நின்னீங்கன்னா உங்களுக்கு எதிரில் தமிழ்நாடு அரசு கீழே, உங்களுக்கு எதிரில் தமிழ்நாடு அரசு கீழே தான் நிற்கணும். இன்னும் உங்களுடைய வலிமையை நீங்க முழுமையா காட்டல. வன்னியர்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வலிமையை நீங்க முழுமையா காட்டல. 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போய் அதை ரத்து செய்த மு.க. ஸ்டாலினுக்கு நீங்க பாடம் புகட்டணும். நீங்க யாருன்னு களத்துல நிரூபிக்கணும். உங்களுடைய எழுச்சி பெருமகிழ்ச்சி. நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த வன்னியர்களின் எழுச்சி பெருமகிழ்ச்சி. இதற்காகத்தான் இத்தனை போராட்டம். நாங்க திமுக ஆட்சியில பங்கு கேட்கல, திமுகவுடைய சொத்தை எங்களுக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்கல. எங்களுடைய உரிமை, எங்களுடைய உரிமை, எங்களுடைய மண் உரிமை, எங்கள் மக்கள் உரிமை, எங்களின் மொழி உரிமை, எங்களின் இன உரிமை. அதை பறிக்க நீங்க யாரு? உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்ததே நாங்கள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது நீங்கள் எங்கள் உரிமையை பறிக்கவா? உண்மை முகத்தை, கருணாநிதியின் உண்மை முகத்தை, மு.க. ஸ்டாலினின் உண்மை முகத்தை இன்று வன்னியர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இனி வன்னியர்களின் வாக்கு ஒருபோதும் திமுகவிற்கு இல்லை. தலைகளா போய் நீங்க நின்று குட்டிக்கரணை அடிச்சா கூட இனி வன்னியர்கள் விழித்து கொண்டார்கள். அது எனக்கு தெளிவா தெரியும். நான் பார்த்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து கள நிலவரங்களை நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எப்பொழுது உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த மக்களின் உரிமையை பறித்தாரோ அன்னைக்கே மு.க. ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகி போச்சு. இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி திமுகவின் கடைசி ஆட்சி.
திமுகவின் கடைசி ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி. நீங்க வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. திரும்புகின்ற திசையெல்லாம் எம்ஜிஆருக்கு செலவு வைப்பீங்க, திரும்புகின்ற திசையெல்லாம் பெரியாருக்கு செல, திரும்புகின்ற திசையெல்லாம் அண்ணாவுக்கு செல, திரும்புகின்ற திசையெல்லாம் ஜெயலலிதா செல, எல்லாம் உங்களுடைய சொந்த இடங்கள்ல வச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான அடையாளத்தை எங்கேயோ ஒரு மூலையில 10க்கு 10 இடத்துல, எங்கேயோ ஒரு மூலையில 10க்கு 10 இடத்துல வச்சுட்டு போறேன். எங்க மக்களுடைய உணர்வு அது, அவ்வளவுதான். அந்த மக்களின் உணர்வு அது, அந்த மக்களின் உணர்வு வெளிப்படுத்திட்டு போறாங்க, அவ்வளவுதான். அது அவர்களுடைய அடையாளம். வன்னியர் கலசம், வன்னியர் கலசம் என்பது அந்த மக்களின் அடையாளம். தமிழ்நாட்டில் நீங்கெல்லாம் அடையாளமற்றவர்களா கிடக்குறீங்க. நீங்க தாலி இல்லாத வாழற தருதல பயலுங்க தானடா நீங்கெல்லாம். ஏண்டா கட்டின தாலி அறுத்துட்டு வாழற தருதல பயலுங்க தானடா நீங்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் இதை பத்தி என்ன தெரியும்? இன உணர்வுனா என்ன தெரியும்? இன அடையாளம்னா என்ன தெரியும்? மொழி உணர்வுனா என்ன தெரியும்? மொழி அடையாளம்னா என்ன தெரியும்? எல்லாத்தையும் நீங்க அரசியலுக்கு பயன்படுத்துனீங்க. உணர்வை நீங்க அரசியலுக்கு பயன்படுத்துனீங்க தவிர உண்மையான மொழி உணர்வை மக்களுக்கு நீங்க ஊட்டவே கிடையாது. உண்மையான மொழி உணர்வை மக்களுக்கு நீங்க ஊட்டி இருந்தா இன்றைக்கு மருத்துவர் ஐயா போன்ற ஒரு தலைவர் தேவைப்பட்டிருக்க மாட்டார் மக்களுக்கு. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தேடிய பயணம் போனாரு. காரணம், நீங்க வளர்த்து வச்சிருக்கிற தமிழ். தமிழ் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு திமுக காரனுக்கு துப்பு இல்லை. அந்த அளவுல தான் நீங்க வளர்த்த தமிழ் மொழி இருக்கு தமிழ்நாட்டில். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்னு ஏவாவேலு வச்ச கொல்லியே தமிழ்நாடு முழுவதும் இப்ப பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்று இனிமே இதற்கு மேல தமிழ்நாட்டில் உள்ள வன்னிய சமூகத்து மக்கள் எல்லாருமே அடையாளத்தை அவர்கள் அடர்த்தியாக இருக்கின்ற எல்லா இடங்கள்லையும் மீண்டும் 1980களில் எப்படி உருவாச்சியோ வன்னியர் கலசம், அதே போல தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையும் வன்னியர் கலசம் உருவாக போகுது. ஏன்னா நேற்று மட்டுமே அந்த வன்னியர் கலசம் அந்த இடத்துல நிறுவிய பிறகு பல கிராமங்கள்ல மீண்டும் வன்னியர் கலசம் வைக்கிறதுக்கு வன்னியர்கள் எல்லாரும் தயாராயிட்டாங்க. என்ன பண்ண போறீங்க? எல்லா இடத்துலையும் போயிட்டு போலீஸை வச்சு அடிப்பீங்களா? போலீஸை வச்சு அடைக்கிடுவீங்களா? 1987 நினைச்சுக்கிறீங்களா? இது 1987களில் இருந்த இளைஞர்கள் வந்துட்டு அறிவு குறைந்த மக்கள், உணர்வோடு இருந்த மக்கள் அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்றிருக்காங்க, உணர்வு மிக்கவர்களாகவும் இருக்காங்க. அதனால இன்றைக்கு உங்களால கொண்டு போய் தடியடி நடத்தலாம், அடிச்சு உடைச்சாக்க அவன் வைக்க மாட்டான், ஜேசிபி வச்சு தூக்கிடலாம், புல்டோசரை வச்சு எடுத்துடலாம். இந்த கனவெல்லாம் காணு போனீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஸ்தம்பித்து போகும். தமிழ்நாடு முழுவதும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்று நடந்த அந்த ஒரு சம்பவம் மட்டுமே ஆளுகின்ற அரசுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. பார்த்தீங்கல்ல கூட்டத்தை 87 நடந்த கூட்டம், 87 நடந்த போராட்டத்தை விட பன்மடங்கு மிகப்பெரிய கூட்டமா இருக்கு. பார்த்தீங்கல்ல இந்த கூட்டத்தை எப்படி இருக்குன்னு? பார்த்தீங்கல்ல? பார்க்கணுமா? பாருங்க, சாதாரண கூட்டம் இல்லை இது. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இயக்கங்கள் எல்லாம் சங்க கூட்டம் நடத்தும். தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இயக்கங்கள்லாம் உரிமை போருன்னு ஒரு நாடகம் நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற இயக்கங்கள் எல்லாம் நாங்கள் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவெல்லாம் போராட்டம் அல்ல, இதெல்லாம் பேரளவில் செய்யற போராட்டம். இது உண்மையாகவே உணர்வால் ஒன்றுபட்ட கூட்டம். இது உண்மையிலேயே உணர்வால் ஒன்றுபட்ட கூட்டம் நடத்துகின்ற போராட்டம். இந்த கூட்டத்திற்கு முன்னாடி எந்த அரசா இருந்தாலும் கீழே தான் போய் வேணும். எங்க இனியாவது வன்னியர்கள் விழித்து கொண்டால் தமிழ்நாட்டில் சுயமரியாதையோடு வாழ்வீங்க, தன்மானத்தோடு வாழ்வீங்க. திமுகங்கிற ஒரு இயக்கத்தை நம்பினீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இல்ல, பல தலைமுறைகள் கடந்தாலும் கூட தமிழ்நாட்டில் வன்னிய சமூகம் தலை நிமிராது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.